இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட பேர் பழைய புத்தகம். வாங்க கற்பனை உலகத்துக்குள்ளே போகலாம். ஒரு நாள் ஒரு காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர் ஒருத்தர் தனக்கு டைம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு லைப்ரரி போகிறாரு. அப்படி லைப்ரரியில் போயிட்டு சரி ஏதாவது ஒரு புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு அந்த லைப்ரரி ஃபுல்லாக ஒரு புக்கை. அப்போது ஒரு புக்கை ஒரு புக் பார்க்குறாரு. அந்த லைப்ரரிக்கு எல்லா புக்கும் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அந்த ஒரு புக் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரி ஓகே, நம்ம இந்த புக்கை எடுத்து படிப்போம், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே அப்படின்னு அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். இந்த ப்ரொஃபஸர் பற்றி பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபஸர் வந்து அந்த காலேஜுக்கு வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. அவர் புதுசா வந்திருக்காரு அந்த காலேஜுக்கு. அதாவது அவரோட டாக்டரேட்ட முடிச்சுட்டு டக்குன்னு வந்திருக்காரு. இப்போ அவருக்கு வந்து வயசு ஒரு 30 வயசு இருக்கும். அந்த 30 வயசுல அவர் அந்த புக்க படிக்கிறாரு. அந்த புக் படிக்கும்போது அந்த புக்ல முதல் பக்கத்துல என்ன போட்டிருக்குன்னா, "இது ஒரு பழைய புக்கு. ஆனா இது உங்களுக்கு ஒரு புதுமைய தரும்" அப்படின்னு போட்டிருக்கு. இவருக்கு அது ஒண்ணுமே விளங்கல. சரின்னு அந்த புக்க படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த புக்ல வந்து ஃபர்ஸ்ட்டு பேஜ்ல என்ன இருக்குன்னா, ஒரு கேரக்டர் பேர போட்டு இந்த மாதிரி இதான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி போட்டிருக்கு. அதாவது வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா, இந்த மனிதர் வந்து நல்லா வளர்த்தியா இருப்பார், இவருக்கு இந்த திறமைகள் இருக்குது, இந்த இடத்துல இவர் வீக்னஸ், இவர் இது பார்க்க இப்படி இருப்பார், இப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும்ல. அது மாதிரி அந்த புக்கில் ஒவ்வொரு பேஜ்லேயுமே வந்து ஒவ்வொரு கேரக்டரை பற்றி போட்டிருக்கு. அந்த கேரக்டருக்கு ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு தனித்துவம் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போது உதாரணத்துக்கு வந்து இவன் நல்லா கிரிக்கெட் விளாடுவான், இவன் நல்லா பேஸ்கெட் பால் விளாடுவான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதில் இவர் ஃபஸ்ட் பேஜ் பார்த்தோம் என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2, 3 பேஜை பார்க்குறாரு. அதில் ஒவ்வொரு பேஜ்லேயுமே ஒவ்வொருத்தரை பற்றி போட்டிருக்காங்க. சரின்னு இவர் ஃபஸ்ட்டு பேஜை ஃபுல்லாக படித்து முடிக்கிறாரு. அப்படி ஃபஸ்ட்டு பேஜை ஃபுல்லாக படித்து முடித்தோடனே இவர் அந்த கேரக்டராகவே மாறிடுறாரு. அதாவது இவர் முகத்துலேருந்து தோற்றங்கள் எல்லாமே மாறுது, இவர் ட்ரெஸ் எல்லாமே மாறிடுது. அந்த லைப்ரரியில் அந்த ஒரு செக்ஷன், அந்த புக் இருக்க செக்ஷனில் மட்டும் அதிகமாக ஆள் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் மறைவான இடத்துல அந்த செக்ஷனே இருக்கும், அந்த புக்கும் இருக்கும். அதனால் இவர் படிக்கும்போதே வந்து இப்படி மாறிட்டாரு. அதாவது இவர் அந்த செக்ஷன் பார்த்தாலும் நின்று படிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த புக்கை. அதனால் இவர் படிக்கும்போதே அவர் உருவம் மாறிடுச்சு அப்படிங்க யாருமே கவனிக்கல. ஆனால் இவர் பார்க்குறாரு, இவராகவே இல்லை, இவர் வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு. அதாவது யார் மாதிரி இருக்காருன்னா, இவர் படித்த அந்த பக்கத்தில் இருக்க கேரக்டராக மாறிட்டார். இவர் ஒன்றுமே புரியல. இப்போ அந்த கேரக்டரோட பவர் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ரொம்ப ஹைட்டாக இருப்பாருங்க மாதிரி போட்டிருக்கு. இவரும் என்னென்னா சரியான ஹைட் இருக்கார். ஒரு ஆள் ஒரு 7 அடி இருப்பார். இவரோட ஹைட்டு வந்து 5 அடியாக தான் இருந்துச்சு. இப்போ ஆள் இப்போ ஒரு 7 அடி மாறிட்டார். ஐயையோ! என்னடா இப்படி மாறிட்டோமேன்னு சொல்லிட்டு, எப்படிடா இதை நம்ம சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்த பக்கத்தை படிக்கிறாரு. இப்போ அடுத்த பக்கத்தில் எப்படி இருக்குன்னா, நல்ல குண்டான மனிதர், நல்லா பாடுவார் அப்படிங்கிற ஒரு கேரக்டரு. இவங்க அடுத்த பக்கத்தை படித்தோன்னே அது மாதிரி மாறிட்டார். நல்லா குண்டா இருக்கார். நெக்ஸ்ட்டு பாட முயற்சிச்சோன்னே நல்லா பாட்டு வருது. சரி இப்போ நம்ம மாறிட்டோம், ஓகே. இப்போ நம்ம எப்படி நம்ம பழையபடி மாறுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இவரும் வந்து என்ன பண்ணுறாரு, அடுத்தடுத்த பக்கத்தை படிக்க படிக்க இவர் ஒவ்வொரு கேரக்டராக மாறிக்கிட்டே இருக்காரு. இப்படி மாறிக்கிட்டே இருக்கும்போது என்னடா இது, இப்போ நம்ம எப்புட்றா வந்து நம்ம பழையபடி போகிறது, நம்மளை யாருக்கும் அடையாளம் கூட தெரியாமல் போயிருமே அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு கேரக்டரை பற்றி படிச்சிருந்தாரு. அதை பற்றி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு திருப்பி அதை படிக்கிறாரு. இப்போ தான் இவருக்கு ஒன்று புரிய வருது. இவர் ஒரு பக்கத்தை படிச்சுட்டு அதே அந்த கேரக்டரா மாறிடுவாரா? திருப்பி அதே பக்கத்த படிச்சாரு அப்படின்னா, அதாவது ஏற்கனவே உருமாறுன பக்கத்த திருப்பி படிக்கிறாரு. இப்ப அவர் எந்த உருவத்துல இருக்காரோ, அந்த உருவத்தோட பக்கத்தையே அவர் திருப்பி படிச்சாரு அப்படின்னா, அவரோட உருவம் அவருக்கு கெடைச்சிருது. இத பத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. சரி அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எப்பப்ப தேவைப்படுதோ, நம்ம அப்பப்போ ஒவ்வொரு மாரி ஒரு கேரக்டர் ஜாலியா வாழ்ந்துக்கலாம். அப்படின்னு இவர் அந்த புக்க அங்க வச்சுட்டு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் திருப்பி அடுத்த நாள் காலேஜுக்கு வராரு. அவர் காலேஜில கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு, சாயங்காலம் திருப்பி லைப்ரரி போறாரு. இப்படி போயிட்டு திருப்பி அதே புக் எடுக்கிறாரு. அப்புறம் அவர் வந்து தேடுறாரு. அந்த அந்த லைன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா? இவங்களுக்கு என்னென்ன பவர் அப்படின்னு. அது எல்லாமே வந்து முதல் லைன்லேயே போட்டிருக்கும். இவங்களோட சக்தி இது, இவங்களோட சக்தி இது, இவங்களோட இது என்னன்னா நல்லா பாடுவாங்க, இவங்களால டான்ஸ் ஆடுவான், இவன் நல்லா சண்டை போடுவான் அப்படிங்கிற மாரி இருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி ஓகே சண்டை போடுறது ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து இத எடுத்துட்டு அன்னைக்கு ஒருத்தன் நம்மள்ட்ட பேசினான்ல ரோட்ல, அவன போய் 2 அடி அடிச்சுட்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு, அதே மாரி கேரக்டரா மாறி டக்குன்னு அந்த லைப்ரரி விட்டு கிளம்பி, அவன போயிட்டு நல்லா அடிய போட்டு வந்துடுறாரு. திருப்பி லைப்ரரிக்கு வந்து அவரோட உருவத்துக்கு மாறிட்டு போயிட்டாரு. இப்படி இவர் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாச வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் பணக்காரரா மாறுறாரு, ஒரு நாள் அறிவாளியா மாறுறாரு, ஒரு நாள் ஏமாளியா மாறுறாரு. இந்த மாரி மாறிக்கிட்டே இருக்காரு அவர் விருப்பத்துக்கு. இப்படியே நாட்கள் போகுது. 1 மாசம் கிட்ட போயிருது. 1 மாசம் முடிஞ்சோனே இவர் இருக்கிற எல்லா கேரக்டரும் படிச்சு முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு தான் வந்து அவரோட கடைசி, அதாவது அந்த புக்கு வந்து இன்னும் பக்கங்கள் இருக்கு. எழுதப்படாத பக்கங்கள் இருக்கு. இருந்தாலும் இவர் வந்து எழுதிய பக்கங்கள்ல கடைசி வந்துட்டாரு. கடைசி பேஜ். ஏன்னா இவர் வந்து ஒரு தீவிரவாதி. சரிங்களா? ஸோ படிச்சு முடிச்சோனே இப்போ வந்து அவர் ஒரு தீவிரவாதியா மாறிறாரு. அவர் கையில துப்பாக்கி எல்லாம் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்றாரு, சரி இவனா மாரி நம்ம என்ன பண்றோம்ன்னு யோசிக்கிறாரு. ஆனா இவனோட சக்தி என்னன்னா, நல்லா மைண்ட் வேலை செய்யும்.
என்ன பண்ணுறது, நம்ம ஊரில் வந்து பொதுவாகவே அந்த திருடங்க அதிகமாக மைண்ட் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி இப்போ வந்து ஒரு தீவிரவாதியாக மாறிடுறான். ஆனால் இவனோட மைண்ட் நல்லா வேலை செய்யுது. சரி, நம்ம மூளை நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த ஒரு இதை உணரலாம். நம்ம நல்லா புத்திசாலியாக இருக்கோம், நம்ம வந்து என்ன நினச்சாலுமே நமக்கு நல்லா இமேஜின் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் அந்த ஒரு இதை கொஞ்சம் ரசிச்சுட்டு அந்த சக்தியை ஒரு 5 நிமிஷம் தான். ஆனால் அதுக்கு மேலே எனக்கு பயமாயிருச்சு. சரி வேணாம், எதுக்கு நம்ம தீவிரவாதியாக இருக்கணும், கையில் வேறு துப்பாக்கி இருக்குது பெருசான்னு சொல்லிட்டு திருப்பி படித்த பக்கத்தையே படிக்கிறான். இவன் உருமாறல. என்னடா இது, படித்த பக்கத்தை படிக்கிறோம் உருமாற மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போதைக்கு நம்ம டெம்பரரியாவது மாறணும், வேறு கேரக்டராக மாறிடலாம், இந்த கேரக்டர்லாம் போனோம்னா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு வேறு கேரக்டர் போட்டு ட்ரை பண்ணுறான். ஆனால் வேறு கேரக்டர் படித்தாலுமே மாற மாட்டேங்கிறான். ஐயையோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான். அப்புறமா டைம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் லைப்ரரிட்டு வெளில வாங்கன்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரியோட இன்சார்ஜ் லைப்ரரிக்குள்ளே ரவுண்ட்ஸ் வர யாராக இருக்காங்கன்னு பார்க்குறக்கு. இவர் வேற வந்து இப்போ தீவிரவாதியோட கெட்டப்பில் இருக்கார்ல, இவர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, வெளில ஓடுறாரு. இவர் கையில் துப்பாக்கி வேறு இருக்குது. இதை பார்த்துட்டு அவங்க வந்து டக்குன்னு எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுறாங்க. எல்லாம் அவரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் போலீஸு மீடியா ஃபுல்லாக வந்து இவரோட ஃபேஸ் போட்டுடுறாங்க, இந்த மாதிரி வந்து தேடப்படும் ஒரு தீவிரவாதி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி ஒரு தீவிரவாதி இல்லை, இருந்தாலும் வந்து அவங்க தான் வந்து தீவிரவாதி கெட்டப்பில் இருக்கார்ல, அதனால் தீவிரவாதி முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி அவர் துரத்தும் போது நிறைய பேர் வந்து அதுலேயும் வந்து ஒரு போலீஸ் வந்து சுட்டுட்டே இருக்காரு இவர் காலில் சுடுபட்டு அப்படியே போடுறாரு. அப்படியே நைட்டு வந்து அந்த பொழுதை கழிச்சிடறாரு. திருப்பி அடுத்த நாள் சாயங்காலம் யாருக்குமே தெரியாமல் அந்த லைப்ரரிக்குள்ளே போகலான்னு பார்க்குறாரு. ஆனால் சுற்றி வந்து பாதுகாப்பு இருக்குது. ஏன்னா இவர் கடைசி லைப்ரரியில் தான் தப்பிச்சு போனார். இவர் என்ன பண்ண தெரியாமல் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. ஒரு நடுராத்திரி ஆனதுக்கப்புறம் எல்லாம் ஓரளவு சோர்வாயிட்டாங்க. ஒரு சில பேர் ஷிஃப்ட் மாதிரி போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அந்த பாதுகாப்பை தாண்டி அப்படியே தெரியாமல் கால் ஒரு புல்லட் இருக்கா அடிபட்டது, அது அந்த ரத்தமும் சொட்டாமல் அப்படியே மறைமுகமாக போயிட்டு அந்த புக்கை பார்த்துட்டாரு. இப்போ அந்த புக்கில் என்னடா பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் தான் வந்து இப்போ கொஞ்சம் அறிவாளியாக இருக்கார்ல, இப்படி யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஒரு கேரக்டரை பற்றி இந்த புக்கில் இருக்கிறத படித்தோம் அப்படின்னா நம்ம அந்த கேரக்டரை மாறிடுறோம். அப்படின்னா நம்ம கேரக்டரே இதில் எழுதிட்டு நம்ம அதையவே படித்து பார்த்தோம்னா நம்ம அதுவாகவே மாறிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேரக்டரை பற்றி, அதாவது முன்னாடி ஒரு ப்ரொஃபஸர் இருந்தால் பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டரு அதை பற்றி எழுதி அவரோட உருவங்கள் எல்லாம் எழுதி திருப்பி அவரே படித்து பார்க்குறாரு. இப்போ அவரே படித்து பார்க்கும்போது அவர் ஆளே மறைஞ்சிட்டாரு. அதாவது இப்போது அவர் அந்த புத்தகத்துக்குள்ளேயே போயிட்டார். அந்த புத்தகமும் கீழே விழுந்த புத்தகம் அந்த புத்தகம் கீழே விழுந்துருச்சா, இப்போ என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு ரவுண்ட்ஸ் வராங்க ஆர்மி ஆஃபீஸர்ஸ். ஏன்னா தீவிரவாதி இருக்கான்னு சொல்லிட்டு பாதுகாப்பு வந்துருப்பாங்களே, அந்த ஆர்மி ஆஃபீஸர் பார்த்துட்டு என்ன அந்த புக்கு கீழே விழுந்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து இருந்த இடத்துல வைக்கிறாரு. அப்படியே அந்த கதையும் முடியுது.